ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண் தேவதையின் கடைசி மணி அந்த சீரிஸோட பார்ட் 5 எபிசோடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் யாரெல்லாம் பார்க்கவே பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் எதோ முடிச்சிருப்போம்னாக்கா, ஹீரோயின் மேலே லைட்டு விழுறதுக்காக வந்திருக்கும். அப்போ வந்து ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பாங்க. பட் என்னன்னாக்கா, ஹீரோ வந்து விங்ஸோடு இருக்கும்போது வந்து காப்பாற்றிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சிருப்போம். இப்போ 5th எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே ஹீரோயின் வந்து இன்னமும் அதே ஷாக்கிங்கான ரியாக்ஷனில் தான் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கே புரிஞ்சிருது. ஹீரோ தட்டு மாதிரி இது மாதிரி நானே உண்மையாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து நீ என்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. இந்த கோமாளித்தனத்தை பண்ணதுனால தான் நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணாமல் இருந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் வந்து இவளே ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்ட சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அமைதியாயிடுவார் ஹீரோவே. ஹீரோயினி விங்ஸை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வலி தாங்காம கத்த ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இன்னும் ஓவர் ஆக்டிங் பண்ற அவரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ அவுக்க மாட்டாரு. என்ன ஓவரா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு இருக்க விங்ஸை ரைட் சைடு கையாலையும், ரைட் சைடு இருக்க விங்ஸை லெஃப்ட் சைடு கையாலையும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு வலி தாங்காம ஹீரோயின் கையை பிடிச்சிருவாங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஹீரோ அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் காமிக்கிறாங்க, வெளியில தான் கோ நின்றுட்டு இருப்பாங்க போல ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. வெளியில இருக்க கோக்கும் கேட்டிருக்கும் போல லைட் ஓடுற சத்தம். அதனால வந்து அவங்க செவரில் குதிச்சு உள்ள வருவாங்க. உள்ள வரும்போது பார்த்தாக்கா ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. கோக்கு ஹீரோ யாருன்றது தெரியாது. அட் த சேம் டைம் ஹீரோக்கும் கோ யாருன்றது தெரியாது. இப்போ மழையும் நின்னதுனால ஹீரோக்கு வந்து விங்ஸ் எல்லாம் இல்லை. ஹீரோ என்ன நினைச்சுப்பாங்க, கோவை பார்த்து திருடன், இவன் தான் வந்து அந்த லைட்டை அறுத்து விட்டான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சுப்பாங்க. கோவுன்னு நினைச்சுப்பாங்க, இவன் தான் திருடன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுனே ஹீரோயின் பேர் சொல்லி கத்துவாங்க. ஹீரோயினும் வந்து பார்ப்பாங்க. வந்த உடனே கோ யாருன்றது தெரியாதுல அவங்களுக்கும். அதனால அவங்க வந்து கையில் வச்சுக்க ஸ்டிக்கை வச்சு அவங்களும் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கோ வந்து இல்லை நான் நியூ டேரக்டர், உங்ககிட்ட பேரட்டை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட விசிட்டிங் கார்டு எடுத்து காமிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினும் நம்புவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. இது மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருந்தால் பேரட்டை பற்றி தான் பேச வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஹீரோயின் வந்து இது மாதிரி வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு கோ சொல்லுவாங்க, இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோ முடிச்சுட்டே வந்து கோ கிட்ட ஐஸ் பேக்கை கொடுப்பாங்க. கோ வந்து இது எனக்கு தேவை கிடையாது, உனக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோ கையிலே திருப்பி ஐஸ் பேக்கை கொடுத்துருவாங்க. ஹீரோயின் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஹீரோக்கு சாதகமாக போயிடும். வாசல் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. கோ வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ அப்போ போக வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கோவம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. கோவம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. காரை விட்டு கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. கோவம் இப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தா தெரியுது அது ஆண்டோட செகண்ட் பொண்ணு போல இருக்கு. கோ கேட்பாங்க, இது மாதிரி எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆண்டோட பொண்ணு வந்து இல்லை நான் சும்மா ஏதோ வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட பொண்ணும் வந்து போவாங்க. அப்போ வந்து கோ வந்து இது மாதிரி டின்னர் சாப்பிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டோட பொண்ணும் கோவும் இப்போ உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை காமிச்சாக்கா ஹீரோ அவரோட காலில் இருக்க காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தாக்கா எதுவுமே பண்ணாமலே அவருக்கு காயம் சரியா போயிடும். சரி போய் ஹீரோனுக்கு டீ கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட டீ கொடுப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோயினி இவ்வளோ நேரம் ஹீரோ தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால மருந்து எடுத்துட்டு வந்து ஹீரோ கையில் கொடுக்குறாங்க. ஹீரோக்கு தான் காயமே சரியாயிடுச்சு. அதனால ஹீரோ வெறும் காலில் தான் உட்காந்து மருந்து உட்காந்து போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோனிக்கு கதவை திறக்கலாமா வேண்டாமா, ஹீரோ வெளில உட்காந்துருப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிச்சு திறக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா செக்ரட்டரி இருப்பாங்க போல இருக்கு. அவங்களும் திறக்கலான்னு வந்திருப்பாங்க போல. 2 பேரும் பார்த்து பயந்துடுறாங்க. லேடி செக்ரட்டரி கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு லைட்டு விண்டோலாம் உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் இது மாதிரி லைட் உடஞ்சி திருப்பி என் மேலே விழுந்திருக்கும், ஹீரோ தான் காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோ காமிச்சாக்கா ஹீரோ வந்து இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ விண்டோக்கு வேலை செய்கிறாங்கல்ல அவங்க, அப்புறம் வாட்ச்மேன், அதுக்குமா லைட்டோட இன்சார்ஜ், இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே வந்து இல்லை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நேற்று சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை நோட்டில் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹீரோனே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே ஹீரோயின் வரதை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இது மாதிரி நேற்று இந்த இடத்துல யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் காதிலே வாங்கிக்க மாட்டாங்க ஹீரோ சொல்றதையே. ஹீரோயினே ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க கிட்ட போய் யார் சொல்லி நீங்கள் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இல்லை நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயினி விடுற மாதிரி இல்லை, யார் சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அங்கே இருக்க செக்யூரிட்டியும் நான் தான் பண்ணலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காதில் போட்டிருக்க மைக்கு மாதிரி இருக்கும்ல அதையும் தூக்கி போட்டுட்டு நான் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க பின்னாடி அங்கே ஒர்க் செய்கிறவங்களும் போயிடுவாங்க. லேடி செக்ரட்டரி ஹீரோவும் போவாதீங்கன்னுவாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் அவங்க காதிலே வாங்காமல் அவங்க அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஹீரோயினி சொல்லுவாங்க, பொய்யான ஆள் 1000 பேர் இருக்கிறதுக்கு உண்மையான ஆள் ஒருத்தர் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமராவை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அப்புறமா தான் தெரியுது ஹீரோக்கு இந்த இடத்துல கேமரா ஒன்று இருக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி ஹீரோவும் போயிடுவாங்க. இப்போ பார்த்தா கேமராவை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி, லேடி செக்ரட்டரி, அதுக்கப்புறமா ஹீரோ, அதுக்கப்புறமா இப்போ வெளியில இருந்து கேமரா செக் பண்ணுறதுக்காக ஆள் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் போயிட்டாங்க. அதனால வெளில இருந்து ஆள் கூட்டிட்டு வந்திருக்காங்க.
இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு ஹீரோ குடுகுடுன்னு அங்கே ஓடி போய் எதனா வீடியோ இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் என்ன பார்த்தா ஹீரோக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியல. 2 வாட்டி தட்டி தட்டி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கேமரா செக் பண்ண வந்தவங்களும் வந்துட்டதுனால ஹீரோவும் லேப்டாப்பை விட்டுட்டு அவங்களும் வந்து அவரோட பிளேஸில் போய் நின்றுவாங்க. கேமராவும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாக்கா ஹீரோட வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினி திட்டிக்கிட்டே வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அது கேமரா இல்லை, வீடியோ மட்டும் தான் ஓடுது, வாய்ஸ் கேட்கல. ஹீரோக்கு அல்லு இல்லை, இப்படி அப்படி நடந்துங்கன்னே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தாக்கா ஸ்க்ரீனில் பார்த்தாக்கா வீடியோ வந்து ஒரு மாதிரி பிளர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தாக்கா இது மாதிரி மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு லைன் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு மேம். ஸோ அதனால எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் இது மாதிரி தான் மேம் பிளர்ராக ரெக்கார்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை வந்து ரெக்கவரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சாரி மேம், அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கேமராவை செக் பண்ண வந்தாங்களா அவங்களும் சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி கேமரா செக் பண்ண வந்தாங்களா அவங்களோட ஃபேஸை பார்ப்பாங்க. அவங்க வந்து நீ வெளியில் வா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைகை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இவன் எதுக்கு நம்மள மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடியே போவாங்க ஹீரோவும். அப்புறமா தான் தெரியுது அது காட் ஏஞ்சல்னு சொல்லிட்டு. இது மாதிரி இன்னும் எவ்வளோ நீ கோளாறுத்தனமான வேலைகள்லாம் பார்க்க போறியோ தெரியல, இதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கதவு திறக்கிறாரு. வெளியில் பார்த்தா கோதான் நின்றுட்டு இருக்காங்க. கையோட ஒரு டிடெக்டிவ் வேறு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்து ஐயோ இவன் கூட பெரும் ரோதனையாக போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி வந்து நான் இங்கே நில்லுங்க, நான் போய் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு வந்து உங்களை இட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினி கால் பண்ணி இது மாதிரி வாசலில் தான் விட போனேன், இல்லை அவங்க வீட்டு வாசலே விட போனேன், எவ்வளோ நேரம் நான் வேறு வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஃபோனை பிடிங்கி இது மாதிரி நான் வந்திருக்கேன் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். அதை பார்த்துட்டு ஹீரோ நம்மளால ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ட் கொடுத்துட்டு அவரும் உள்ளே போயிடுவாங்க. இப்போ ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இது மாதிரி நான் டிடெக்டிவ், இது மாதிரி உங்கள் வீட்டில் நேற்று ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து டிடெக்டிவ் சொல்லுவாங்க. அப்புறம் லேடி செக்ரட்டரி டிடெக்டிவ் விட்டுட்டு போய் அந்த லைட் விழுந்த இடத்த காமிப்பாங்க. அங்கே பார்த்தா மாப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு டிடெக்டிவ் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயினில் யார் இந்த இடத்த க்ளீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அங்கே தான் யாருமே இல்லை, எல்லாரும் வேலை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அங்கே லேடி செக்ரட்டரி ஹீரோ மட்டும் தான் இருக்காங்க. திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது ஹீரோயின் வந்து நேற்று இறக பிடிச்சி சண்டை போட்டுருப்பாங்களா, அதில் நிறைய இறக கீழே விழுந்திருக்கும் போல இருக்குது. ஒன்று ஒன்றா பொறுக்க முடியலன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்காரு ஹீரோ. ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்கன்னா இது மாதிரி வந்து யார் வந்து அந்த லைட்டை அறுத்து விட்டாங்களோ அவங்க தான் வந்து இது மாதிரி பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கேமராவை அழிச்சது, அதுக்கப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ணல, ஹீரோ பண்ண வேலை தான் போல இருக்குது. அது லைட்டை அறுத்தது வந்து ஹீரோ கிடையாது. மீதி வந்து அந்த கேமரா ஒர்க் பண்ணாமல் போனது, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணது எல்லாமே ஹீரோ தான். அது ஹீரோனுக்கு தெரியாது. ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுட்டு யார் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோ கிட்ட தான் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து வெளியில் போகணும், கார் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு கார் ஓட்ட தெரியாது போல இருக்கு. ஹீரோவும் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோதாங்க நின்றுட்டு இருக்காருல, எனக்கு தெரியும் வாங்க நான் இட்டுன்னு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கோதா இட்டுட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயுமே கல்லறை கிடையாது. தெரிஞ்சவங்க யாரும் எடுத்துருப்பாங்க கூட, அவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. கொஞ்சம் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் செக்ரட்டரியுமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அஸ்தி முன்னாடி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பாய் செக்ரட்டரி நினச்சி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றது ஹீரோக்குமே தெரியுது. வெளியில் இருந்தால் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாங்க இது மாதிரி நான் நினச்ச அளவுக்கு நீ ஒன்றும் மோசம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன யோசிச்சாருன்னு தெரியல. உங்களுக்கு வாழ்க்கையில் எதுனா லட்சியம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு வாழ்க்கையில் லட்சியம் இருக்குது, அது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஹீரோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாதுல. ஹீரோயின் வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இந்த 5th பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.